வயதான முதியவர் அவர் சாக போகிற தருவாயில் அவரோட மகனை கூப்பிட்டு ஒரு கல் தராரு. அந்த கல்லோட விலை என்ன போகும்னு கேட்டுட்டு வா, ஆனால் வித்துறாதுன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட மகனும் அந்த கல்லை எடுத்துகிட்டு போய் அழகு சாதன கடைக்கு போகிறாரு. அழகு சாதன கடையில் அந்த கல்லை பாட்டி இது அழகாக இருக்குது, நான் மீன் தொட்டியில் போட்டுக்கிறேன், 200 ரூபா தரேன்னு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. அடுத்தது முதியவர் நீ போய் வைரக்கல் வியாபாரிக்கிட்ட கேட்டுட்டு வான்னு சொல்கிறாரு. வைரக்கல் வியாபாரியும் அந்த கல்லை பார்த்துட்டு இது சாதாரண கல் இல்லை, வைரக்கல், நான் 20,000 ரூபா தரேன்னு சொல்கிறாரு. அடுத்தது முதியவர் மியூசியமில் போய் கேட்டுட்டு வான்னு சொல்கிறாரு. மியூசியமில் அந்த கல்லை பார்த்துட்டு இது ரொம்பவே பழமையான கல், இந்த கல்லை எங்கள் மியூசியமில் வச்சா எங்களுக்கு தான் பெருமை, நான் 2 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ முதியவர் அந்த மகனை பார்த்து சொல்கிறாரு, நீ 3 இடத்துக்குமே ஒரே கல்லை தான் கொண்டு போன, ஆனால் அதோட மதிப்பு எப்படி மாறுதுன்னு பார்த்தியா? அதே மாதிரி தான் நீ ஒரு இடத்துல இருக்குன்னா உன்னோட மதிப்பு கம்மியாக இருக்குன்னா நீ மதிப்பு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அவங்க உன்னை சரியாக மதிப்பு இல்லைன்னு அர்த்தம். அதை விட உயரமான இடத்துக்கு போயிட்டு உன் மதிப்பை நீ புரிய வைக்கணும்னு சொல்கிறாரு. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.